வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2023 நடந்த எஸ்சிடிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட தொழில்முறை திறனறி தேர்வு வினாக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 30 கொஸ்டினுக்கு ஆன்சர் மட்டும் நம்ம வந்து பார்க்க போகிறது கிடையாது. இதில் மற்ற ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த சில ஆப்ஷனுக்கு கேள்விகள் என்ன அதை பற்றி நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். அப்படி நம்ம பார்க்கும்போது இது வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கீங்க. நான் ஒவ்வொரு டாப்பிக்காக செப்பரேட்டாக போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ இப்போ ஒரு மிக்சடு கொஸ்டின்ஸாக பார்க்கும்போது அந்த விடைகளுக்கு உங்களுக்கு வந்து கேள்வி தெரியுதா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. அப்ப டக்குனு அந்த விடைகளுக்கு உங்களுக்கு அதற்குரிய கொஸ்டின்ஸ் தெரிஞ்சதுன்னா, நீங்க ஓரளவுக்கு கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதையுமே இன்னைக்கு நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். சிவப்பு விளக்கு ஒளிரும்போது ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன். ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொல்றேன். வாகனத்தை நிறுத்தி பச்சை விளக்கு ஒளிரும் வரை காத்திருக்க வேண்டும். இது வந்து ஒரு காமன் கொஸ்டின், எல்லாருக்குமே தெரியும். இதில் இருக்க ஆப்ஷன்லாம் ரொம்ப நமக்கு சம்மந்தமாக வராது. சாலையை வேகமாக கடந்து செல்லலாம், செல்லிட பேசலாம், இதுக்கு சம்மந்தம் இல்லை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அம்மீட்டர் என்பது மின்சாரத்தை அளக்க பயன்படுகிறது. அம்மீட்டருக்கு கொஸ்டினுக்குரிய ஆன்சர் இதுதான், மின்சாரத்தை அளக்க பயன்படுகிறது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த விடையெல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு உங்களுக்கு வந்து இதற்கான கொஸ்டின் தெரியுதான்னு பாருங்க. இது வந்து நம்ம எத்தனை கொஸ்டின்னு நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. ஆனால் ஒரு பெர்சன்டேஜில் கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. கடைசியாக இந்த 30 கொஸ்டின் முடியும் போது ஒரு 100%க்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் நான் வந்து எல்லா விடைகளுக்கும் நான் கொஸ்டின் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறத நீங்கள் போடலாம் கமெண்ட் பாக்ஸில். சரியா? சரி, இப்போ பாருங்கள், மின்சாரத்தை சேமித்து வைக்க எது உதவுகிறது? இப்போ இது கேள்வி. நீங்கள் அப்படியே கெஸ் பண்ணி எழுதிக்காங்க. நான் ஆன்சர் சொல்லிடுறேன். மின்சாரத்தை சேமிக்க எது உதவுது? பேட்டரி. பேட்டரியில் தான் மின்சாரம் சேமித்து வைக்கப்படுகிறது. சரி, அடுத்தது, மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது எது? மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு எது யூஸ் ஆகுதுன்னா ஆல்டர்னேட்டர். இங்கே நான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அதை இமேஜின் பண்ணுறதுக்கு, வேறு ஒன்றும் இல்லை, அந்த டைம் அதுக்கு தான் கொடுக்குறேன். ஸோ மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறதுக்கு எது? ஆல்டர்னேட்டர். இது இப்போ உங்களுக்கு வந்து கிளிக் ஆகணும், இந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர் அப்படிங்கிறது. சரி, லாஸ்ட் ஒன்று, மின் இணைப்பை ஏற்படுத்துகிறது. மின் இணைப்பை ஏற்படுத்துவது எது? நான் தெளிவாக வேணால் இதுக்கு கொஸ்டின் சொல்கிறேன். இக்னிஷியன் சுவிட்சு, அதாவது ஸ்டார்டர் இருக்கு இல்லையா, பட்டன், ஸ்டார்டர் பட்டன், இக்னிஷியன் சுவிட்ச் ரெண்டும் ஒன்று தான். இந்த மோட்டாரை இயக்குவதற்கு தேவையான மின் இணைப்பை ஏற்படுத்துவது இந்த இக்னிஷியன் சுவிட்சு, அதுதான். அடுத்து, கனரக வாகனங்களில் எவ்வரிசையில் எரிபொருள் ஸ்ப்ரே செய்யப்படுகிறது? ஒன் 4 2 6 3 5 இந்த ஆர்டர். இது மற்ற ஆர்டர் தேவைப்படாது. அடுத்ததுக்கு போயிடலாம். கனரக வாகனங்களில் எந்த மின் அமைப்பு பயன்படுத்தப்படுகிறது? இருபத்தி 4 வோல்ட் மின் அமைப்பு பயன்படுத்தப்படுகிறது. ஒருவேளை 2 12 வோல்ட் அப்படி கொடுத்தாலும் ஓகே தான். ஏன்னா ஒரு 12 வோல்ட் அப்படி கொடுத்துருக்காங்க, அப்படி இல்லை 2 12 வோல்ட்டுன்னு கொடுத்தாலும் கரெக்ட் ஆன்சர் தான். ஏன்னா 2 12 வோல்ட் என்ன ஆகிடும்? 24 வோல்ட் ஆகிடும். பட் இங்கே கொடுத்துருக்கிறதுல ஆப்ஷன் 24 வோல்ட்டு. ஒருவேளை ஆப்ஷனில் இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும் பார்த்துக்காங்க, அதுக்காக சொல்ல வரேன். கியர்பாக்ஸ் ஆயில் ஒவ்வொரு டேஷ் கிலோமீட்டர் அளவிலும் மாற்ற வேண்டும். ஒரு 1,20,000 கிலோமீட்டருக்கு அளவில் ஒவ்வொரு தடவையும் மாற்ற வேண்டும். சரி, இது வந்து உங்களுக்கு எனக்கு தெளிவாக தெரியும், நீங்கள் எல்லாருமே ஞாபகம் வச்சுருப்பீங்க. அந்த இடிஜிபி அதை வச்சு இந்த கொஸ்டின் எது கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியும். அப்படி தெரியாதவங்க ப்ரீவியஸ் வீடியோவில் போய் தெரிஞ்சுக்காங்க. பேட்டரி முழு சார்ஜ் நிலையில் இருக்கும்போது அதன் அடர்த்தி எண்.
1.260 இது வந்து பேட்டரி முழு சார்ஜ் நிலையில் இருக்கும்போது அதோட அடர்த்தி எண். சரி, இப்போ நீங்கள் வந்து இதுக்கு கெஸ் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு 1.215 இந்த கொடுத்துட்டு எந்த பெர்சன்டேஜ் சார்ஜ் நிலையில் அந்த பேட்டரி இருந்தால் இந்த எண் வரும் அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் இதுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத பாருங்கள். இது வந்து முழு சார்ஜ்னா 100%. பேட்டரி வந்து 100% இருக்கும்போது 1.260. நான் ஏற்கனவே வீடியோலேயே சொல்லியிருக்கேன். இது 1260 கிடையாது. 1.260 இதான் அதோட அடர்த்தி எண். நான் ஒரு க்ளூ சொல்லியிருக்கேன். அதை ஞாபகப்படுத்தி உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. 100, அப்புறம் 75, 50, 25, அப்புறம் 0. 0ங்கிறது சார்ஜே இல்லாத நிலை, அதாவது சார்ஜ் அற்ற நிலை. அந்த க்ளூ ஞாபகம் தான் இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். இது வந்து 75%. அதாவது 1.215 அப்படிங்கிறது 75%. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 50-45 அந்த ரேஞ்சில் குறைஞ்சிட்டே வரும். அதுதான். அடுத்தது 50%க்கு என்ன இருந்திருக்கணும்? 1.170 அது இருந்திருக்கணும். அது 50%க்கு இருக்கணும். ஆனால் நீங்கள் கொடுக்கல, அதனால் நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். இது நமக்கு தேவையில்லை. இந்த எண்ணை விட்டுருங்க. இந்த 1.070 எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி சார்ஜ் அற்ற நிலை அங்கே தான் வரும். லாஸ்ட்டு. அதை ஞாபகப்படுத்திக்க முடியுதான்னு பாருங்கள். ஏன்னா ஒருவேளை இப்போ அடுத்த தடவை வந்து உங்களுக்கு 50% சார்ஜ் எவ்வளோ இருக்கும், இல்லை உங்களுக்கு சார்ஜ் அற்ற நிலையில் என்ன இருக்குன்னு கேட்டால் இது கூட கேட்கலாம். சார்ஜ் அற்ற நிலைனா இதுதான் 1.070. நான் ஒரு டேபிளாகவே கொடுத்துருப்பேன் புக்கில், படிச்சுக்காங்க தெளிவாக அதை. கனரக வாகனங்களில் எந்த கிரேட் என்ஜின் ஆயில் உபயோகப்படுத்தப்படுகிறது? W40 இதுதான் கனரக வாகனங்களில் உபயோகப்படுத்தப்படக்கூடிய கிரேட் என்ஜின் ஆயில். பின் சக்கரங்களுக்கு எவ்வளவு டிஃபரன்ஷியல் சக்தி எவ்வளவு திருப்பிவிடப்படுகிறது? $90. அதுபோல் இருக்கையில் உட்காரும் போதும் அந்த 90°, அங்கேயும் இதை படிச்சிருக்கோம். அதையும் ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாம். பேருந்துகளில் பயன்படுத்தப்படும் டயரின் அளவு எது? இது 9x20, 10x20. ரேடியல் டயர்களில் எந்த இழைகள் உபயோகப்படுத்தப்படுகின்றன? உலோகத்தாலான மெல்லிய இழைகள். இது இந்த ஆப்ஷன்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம், அதெல்லாம் கிடையாது. ஸோ உலோகத்தாலான மெல்லிய இழைகள், இது கரெக்டு. வளைவுகளில் வாகனம் திரும்ப நேர்ச்சாலையை விட அதிக டேஷ் தேவைப்படுகிறது. அதிகமாக என்ன இருக்குன்னா அகலம் இருக்கணும். கட்டி இழுக்கும் வாகனத்தின் பின்பக்கத்திற்கும் கட்டி இழுக்கப்படும் வாகனத்தின் முன்பக்கத்திற்கும் இடையே எத்தனை மீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும்? ஐந்து மீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். இது வந்து நம்ம காலையில் ஒரு வீடியோ போட்டால் அதிலே இது பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கேன். கீழ்கண்ட நெடுஞ்சாலைகளில் எது மாநிலங்களின் தலைநகரங்களை இணைக்கும் சாலை? இந்த கொஸ்டினுக்கு உரிய விடை தேசிய நெடுஞ்சாலைகள். ஓகேங்களா? இப்போ இந்த மற்ற ஆப்ஷனை விட இந்த இடத்துக்கு இது சூட் ஆகாது. இதுக்கு வேற மாதிரி ஆப்ஷன் உண்டு. அதாவது ஆர்டீரியல் சாலை இல்லைன்னா மிகவும் பிரதான சாலை அப்படின்னா என்னன்னு யோசிச்சு பாருங்க. மிகவும் பிரதான சாலை
அதுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். இப்போ மிகவும் பிரதான சாலை அப்படின்னா, வெளி மாநிலங்கள்லேருந்து வருது இல்லையா சாலைகள், அதை வந்து நகரத்துக்கு வரும்போது அது வந்து மிகவும் பிரதான சாலையாக மாறிடும். வெளி மாநிலங்கள்லேருந்து வர்றது. ஓகேவா? அடுத்து பிரதான சாலை அப்படின்னா என்ன? ஜென்ரலாக என்ன அப்படின்னா, அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். நகரத்தோட பல பகுதிகள்லேருந்து முக்கிய போக்குவரத்தை எடுத்து செல்றது. பல பகுதிகள்லேருந்து முக்கிய போக்குவரத்து எடுத்து செல்லக்கூடிய சாலை வந்து பிரதான சாலை. அப்புறம் நேர் சாலைனா என்ன? நகரத்தோட பல பகுதியிலிருந்து நகரத்தோட மையத்திற்கு போக்குவரத்தை நேராக எடுத்து செல்றது. நகரத்தின் மையத்திற்கு போக்குவரத்தை நேராக எடுத்து செல்லும் சாலை தான் நேர் சாலை. ஸோ இதுக்கு ரிலேட்டடாக கேட்டால் இது போல சாலைகள் தான் கேட்பாங்க. இந்த மாநில, பெரிய மாவட்ட, மற்ற மாவட்ட சாலைகள்லாம் அந்த வர்ணம் என்ன பூசப்பட்டிருக்கும் அதில் வரும் முக்கியமாக. என்ஜினிலிருந்து உருவாகும் சக்தியை பின் சக்கரங்களுக்கு கடத்தும் அமைப்பு எது? சக்தி கடத்தும் அமைப்பு. என்ஜின்லேருந்து இப்போ ஒரு சக்தி உருவாகுது. அந்த சக்தியை வந்து பின் சக்கரங்களுக்கு கடத்துறதுக்கு என்ன அமைப்பு உதவும்னா சக்தி கடத்தும் அமைப்பு. அதில் நிறைய பார்ட்ஸ் இருக்கும். ஓகே. இப்போ மற்ற அமைப்புலாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தலாம். நீங்கள் வந்து கெஸ் பண்ணிக்கங்க. பிரேக் அமைப்பு. அதை யோசிச்சு வச்சுக்கோங்க. பிரேக் எதுக்கு யூஸ் ஆகும்? வாகனத்தோட வேகத்தை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நிறுத்துறதுக்கு. அதுக்கு தான் பிரேக் அமைப்பு. நெக்ஸ்ட் என்ஜின் அமைப்பு. என்ஜின் அமைப்பு எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சக்தியை உருவாக்கக்கூடிய அமைப்பே என்ஜின் அமைப்பு தான். சக்தியை கடத்துறது தான் சக்தி கடத்தும் அமைப்பு. ஆனால் சக்தியை உருவாக்குறது எங்க? அந்த என்ஜினில் தான் உருவாக்குது. அப்போ சக்தி உருவாக்கும் அமைப்பு என்ஜின் அமைப்பு. அடுத்து சஸ்பென்ஷன் அமைப்பு. சஸ்பென்ஷன் அமைப்பு எதுக்குன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? எதுக்குன்னா இந்த அதிர்வுகளை தாங்கிறதுக்கு. சாலைகளில் இருக்கக்கூடிய அதிர்வுகள் வந்து பயணிகளை தாக்காமல் இருக்கணும் இல்லையா? அதுக்கு தாங்கிறதுக்காக தான் சஸ்பென்ஷன் அமைப்பு. கியர் பாக்ஸிலிருந்து வரும் இயந்திர சக்தியை அச்சுக்கு எடுத்து செல்வது எது? ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட். ஏன்னா இந்த சக்தி கடத்தும் அமைப்பில் மெயின் பார்ட் இதெல்லாம். இந்த ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட்டு எல்லா பார்ட்டுமே வரும் அதில் கியர் பாக்ஸ்லேருந்து வர இயந்திர சக்தியை அச்சுக்கு எடுத்து செல்வது ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட்டு. சரி, இப்போ கியர் பாக்ஸ்னால் என்ன? அது கெஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் அந்த பேரை கேட்டால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு பார்க்க சொல்கிறேன். ரொம்ப அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக ஞாபகப்படுத்திக்க சொல்லலை. அப்படின்னா என்ன அதை மட்டும் கெஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ நான் ஆன்சர் சொல்கிறேன். கியர் பாக்ஸ் மெயினாக எதுக்கு யூஸ் ஆகும்னா, நமக்கு தேவையான மாதிரி நம்ம வேகத்தை கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். எப்படின்னா என்ஜினில் இயந்திர சக்தி வருது. அந்த இயந்திர சக்தியோட வேகம் தேவைக்கேற்ற மாதிரி கூட்டுறதுக்கு குறைக்கிறதுக்கு குறைச்சாதான் பின் சக்கரங்களுக்கு அது போகும். ஸோ அதுக்கு தான் மெயினாக வந்து இந்த கியர் பாக்ஸ். அது மட்டும் இல்லாமல் முன்னோக்கி நகர்த்துறதுக்கு, பின்னோக்கி நகர்த்துறதுக்கு, இதுக்கு எல்லாமே எது மெயினாக யூஸ் ஆகும்னா கியர் பாக்ஸ் தான். அடுத்தது சேசிஸ். சேசிஸ்னா என்னன்னு கெஸ் பண்ணுங்க. சொல்லிடுறேன். இப்போ சேசிஸ் அப்படின்னா எல்லா அமைப்புமே அந்த அடிசட்டத்தில் சேசிஸில் தான் இணைஞ்சிருக்கும். உங்களுக்கு தேவையான எல்லா அமைப்பும் இந்த கியர் பாக்ஸு, அதுக்கப்புறம் முன்னச்சு, பின்னச்சு, இணைக்கிறது, ஸ்டியரிங் அமைப்பு, எல்லா அமைப்புமே அடிசட்டத்தில் இணைஞ்சிருக்கிறதுக்கு பேர் சேசிஸ். கூண்டுனா கெஸ் பண்ணுங்க. கூண்டு மெயினாக எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா பயணிகளை மழை வெயிலேருந்து காப்பாற்றுறதுக்கு. அந்த மேற்கூரை அதுதான் கூண்டு. அது வந்து அடிச்சட்டத்துக்கு மேலே பொருத்தப்பட்டிருக்கும். கீழ்காணும் போக்குவரத்து சின்னம் உணர்த்தும் பொருள் என்ன? வாகனங்கள் நிறுத்தி வைக்க தடை. ஒருவேளை இன்னொரு கிராஸ் இப்படி போட்டிருந்தாங்கன்னா அது கெஸ் பண்ணுங்க. இப்படி 2 கிராஸ் போட்டிருந்தாங்கன்னா வாகனங்களை நிறுத்தவோ நிறுத்தி வைக்கவோ கூடாது, அப்படி வரும். டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறாங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டுமே அதில் இருக்கும். தமிழ், மேக்ஸ், ஜிகே, அது மட்டும் இல்லாமல் தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்கள், ஐஆர்டி புக் பேஸ்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே அடங்கிய தொகுப்பாக தான் அந்த புக் இருக்கும். புக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவோம்.
இது மட்டும் இல்லாமல் புக் உங்ககிட்ட இருக்குது படிக்கிறதுக்கு, நான் டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் மட்டுமும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் டெஸ்ட் பேட்சும் போயிட்டுருக்கு. ஒரு 3 ஆர் 4 டெஸ்ட் தான் முடிஞ்சிருக்கும். இப்போ ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அந்த 3 ஆர் 4 டெஸ்ட்டுமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். அது போல தான் கொடுத்துருப்போம். தேவைன்னா ஜாயின் பண்ணிக்கங்க. ஓட்டுநர் ஊர்வலம் அல்லது அணிவகுப்பு போகும்போது அதனை அணுகியோ கடந்து செல்ல நேரிட்டால் வாகனத்தை கீழ்குறிப்பிட்ட எந்த வேகத்திற்கு மேற்படாமல் ஓட்ட வேண்டும்? இருபத்தி 5 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேற்படாமல் ஓட்ட வேண்டும். இந்த கேள்வி காலைல போட்ட வீடியோல பார்த்தோம். கீழ்காணும் எந்த பிரிவின் கீழ் குடிபோதையில் வாகனம் ஓட்ட தடை உள்ளது? நிறைய வீடியோவில் பார்த்துட்டோம். பிரிவு 185 இதன் கீழ் தான் குடிபோதையில் வாகனம் ஓட்ட தடை உள்ளது. காலையில் அப்படியே 186மே ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். 186 என்னது? உடல் நலக்குறைவு, மனநலக்குறைவில் வாகனம் ஓட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கு 186 பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும்னு சொன்னோம். சரி, பிரிவு 194 கெஸ் பண்ணுங்க. இதுவும் காலைல பார்த்தோம். ஓகே, நான் சொல்லிடுறேன். ஓவர்லோடு வண்டியை எடை போட சொன்னால் அதை போட்டு காண்பிக்க வேண்டும். அது பிரிவு 194 வருது. சரி, பிரிவு 134 என்னன்னு கெஸ் பண்ணுங்க. இதுக்கால ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டண்டாக தோணுது அப்படின்னு சொன்னேன். அதை வச்சு உங்களுக்கு ஞாபகப்படுத்தி பாருங்க. 134 134 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விபத்தில் பாதிக்கப்பட்டவருக்கு முதலுதவி செய்யணும். ஃபஸ்ட்டு முதலுதவி செஞ்சுட்டு 24 ஹவர்ஸ்க்குள்ளே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் பிரிவு 134. இப்போ இந்த காலையில் போட்ட வீடியோ பார்க்கலன்னா பார்த்துருங்க, பிளேலிஸ்ட்டில் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடியே அந்த வீடியோ இருக்கும், பாருங்கள். பிரிவு 158 இது கெஸ் பண்ணுங்க. காவல்துறை அதிகாரி, அதாவது ஒரு சீருடை அணிந்த காவல்துறை அதிகாரி கேட்டால் அவங்க கேட்கக்கூடிய ஓட்டுநர் உரிமம், பதிவு சான்றிதழ், இப்போ வண்டிக்குரிய உரிமம் இதெல்லாம் அவங்க காண்பிக்க சொன்னால் காண்பிக்கணும். அது பிரிவு 158 வருது. இதுவே நம்ம விதின்னு காலைல பார்த்தோம். அது லாஸ்ட் விதியாக இருக்குது. விதி 32ன்னு சொன்னேன், சரிங்களா? விதி 32 இதுதான் சொல்லப்படுது. அதே பிரிவு 158லும் இதே தான் குறிக்கப்படுது. ரெண்டும் ஒரே பாயிண்டில் தான் வரும். ஸ்டியரிங் அமைப்பு வாகனத்தை டேஷ் ஏதுவாக வாகனத்தில் பொருத்தப்பட்டுள்ளது? இது தெரியும், திருப்புவதற்கும் நேர்படுத்தி செலுத்துவதற்கும். கீழ்கண்ட எவை பெட்ரோல் காற்று கலந்த கலவை எரிவதற்கு தேவையான மின் பொறிகளை தருகின்றது? ஸ்பார்க் பிளக், மின் பொறி, அந்த ஸ்பார்க், அது நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். சரி, அடுத்தது பார்ப்போம். நாசில், இன்ஜெக்டர் ரெண்டுத்துக்கும் என்ன வரும்? நாசில், இன்ஜெக்டர் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எரிபொருளை உயர் அழுத்தத்தில் சிலிண்டருக்குள் ஸ்ப்ரே செய்கிறது. எரிபொருளை உயர் அழுத்தத்தில் சிலிண்டருக்கு ஸ்ப்ரே செய்யக்கூடியது இன்ஜெக்டரும் நாசிலும். அடுத்து டீசல் ஃபில்டர், இது தெரியும். இந்த டீசலை ஃபில்டர் அவுட் பண்ணுது, வடிகட்டுது. அதுதான் டீசல் ஃபில்டரோட வேலை. வாகனம் உருளுவதற்கு தேவையான இயந்திர சக்தி ரியர் ஆக்சல் அசம்பிளியில் உள்ள எதன் மூலம் பின் சக்கரங்களுக்கு எடுத்து செல்லப்படுகின்றது? டிஃபரன்ஷியல் மூலமாக தான் எடுத்து செல்லப்படுகிறது. டீசலை ஃபயரிங் ஆர்டர் வரிசைப்படி இன்ஜெக்டர்களுக்கு பிரித்து கொடுப்பது? ஃபியூயல் இன்ஜெக்ஷன் பம்பு. ஸ்பார்க் பிளக் ஆல்ரெடி பார்த்துட்டோம், இங்கே தான் ஆன்சர் பார்த்தோம். சிலிண்டரை வச்சு தான் அந்த என்ஜின், எத்தனை சிலிண்டர் என்ஜின் அதெல்லாம் பிரிப்பாங்க. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்பில் தான் அது எரிபொருள் எரிஞ்சு அப்படி வெளில வரதெல்லாம். சரி, ஓகே. டிஸ்ட்ரிபியூட்டர்,
டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து கெஸ் பண்ணுங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணும்னா, இக்னிஷியன் காயில்லேருந்து வர உயர் அழுத்த மின்சாரத்தை ஃபயரிங் ஆர்டர் வரிசையில் ஸ்பார்க் பிளக்குக்கு தரும். திரும்பவும் சொல்கிறேன், இக்னிஷியன் காயிலேருந்து வரக்கூடிய அந்த உயர் அழுத்த மின்சாரத்தை ஃபயரிங் ஆர்டர் வரிசையில் ஸ்பார்க் பிளக்குக்கு தர்றது இந்த டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ்நாடு மோட்டார் வாகன விதி 405A என்பது எதனை குறிக்கிறது? கண்கூசும் முகப்பு விளக்கு தடை. 405A வந்து குறிப்பிடுவது கண்கூசும் முகப்பு விளக்கு தடை. சரி, இருப்பு பாதையை கடத்தல். இந்த விதி வந்து கரெக்டாக உங்களுக்கு நம்பர் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் தான், நானே சொல்லிடுறேன். 389 விதி 389 தான் இருப்பு பாதையை கடத்தல் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கும். இதே பிரிவுன்னு பார்த்தா 131 வரும். பிரிவு 131 இதே தான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சரி, அடுத்து பார்வை மறைக்காமல் இருத்தல். அதாவது முன்னாடி வந்து கண்ணாடி கிட்ட யாரையும் உட்கார வைக்க மாட்டாங்க இல்லையா? அதற்கான காரணம் அவங்களுக்கு அந்த பார்வை மறைக்கக்கூடாது. அது எந்த விதியின் கீழே வருது? விதி 409. விதி 409 தான் பார்வை மறைக்காமல் இருத்தல். அடுத்து போக்குவரத்து சின்னங்களை கடைபிடித்தல். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கூட உங்களுக்கு இந்த தடவை கேட்கலாம். போக்குவரத்து சின்னங்களை கடைபிடித்தல் வந்து விதி 411. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஒரு வண்டியின் இருசு சம்பந்தப்பட்ட வரையில் இருசில் மாட்டப்பட்டிருக்கும் பல்வேறு சக்கரங்களிலிருந்து வண்டி நிற்கும் தரைமட்டத்திற்கு இயங்கும் மொத்த எடை எது? இருசின் எடை. ஓட்டுநரின் முதற் கடமை என்ன? மோட்டார் வாகன சட்ட விதிகளை அனுசரித்து பாதுகாப்புடன் ஓட்டுதல். இது வந்து ஓட்டுநரோட முதற்கடமை. விபத்தை தவிர்ப்பதற்கான பண்பு. இது உங்களுக்கு கெஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், நானே ஆன்சர் சொல்லிடுறேன். விபத்தை தவிர்ப்பதற்கான பண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்காப்புடன் செயல்படுதல். அடுத்து அனுபவத்துடன் வளரக்கூடிய பண்பு. அவரோட அனுபவத்தோட வளரக்கூடிய பண்பு அவரோட தன்னம்பிக்கை. ஓட்டுநருக்கு அலட்சிய போக்கை ஏற்படுத்தும் பண்பு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அளவுக்கு மீறிய நம்பிக்கை. அவங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்குது தான் அலட்சிய போக்கை ஏற்படுத்தும் பண்பு. திடீரென்று பிரேக் பிடிக்கவில்லை என்றால் விபத்துக்களை எவ்வாறு தவிர்ப்பது? கீழ்கியர் மாற்றம் செய்து வாகனத்தை நிறுத்தவும். ஸ்டியரிங்கை கெட்டியாக பிடிக்கவும் எங்கே வரும்? ஸ்டியரிங்கை கெட்டியாக பிடிக்கிறது, ஒருவேளை முன்னாடி இருக்கக்கூடிய டயர் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டியரிங்கை கெட்டியாக பிடிக்கணும். மேல் கியர் மாற்றம் செய்து வாகனத்தை எங்கே ஓட்டணும்? ஃபாஸ்ட்டாக எங்கேயாவது போகணும் அப்படின்னா மேல் கியர் மாற்றம் செய்து ஓட்டணும். கனரக வாகனத்தின் மொத்த எடை குறைந்தது எவ்வளவு இருக்க வேண்டும்? $12,000 கிலோ. ஸோ குறைந்தது 12,000 கிலோ இருந்தால் தான் அது வந்து கனரக வாகனம். இதில் நம்ம இன்னும் 2 வாகனம் தெரிஞ்சுக்கணும் முக்கியமானது. உங்களுக்கு எடை குறைந்த வாகனம் எது, அதுக்கப்புறம் வந்து நடுத்தர வாகனம் என்பது எது? ஏன்னா அடுத்த தடவை அது கேட்கலாம் இல்லையா? அது கெஸ் பண்ணுங்க. இங்கே இல்லை ஆப்ஷன். அதுக்கு எக்ஸாக்ட் வேல்யூ வந்து ஞாபகப்படுத்தி பாருங்கள். இப்போ நான் சொல்கிறேன். 7,500 கிலோக்குள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து என்னென்னா உங்களுக்கு எடை குறைந்த வாகனம். இதுக்குள்ளே இருக்கணும். அதாவது இதெல்லாம் வரும் 5,000 கிலோ இதெல்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் வந்து எடை குறைந்த வாகனம். இப்போ நடுத்தர வாகனம் அப்படின்னா 7,500லேருந்து 12,000 கிலோக்குள்ளே இருக்கணும். அது வந்து என்னது? நடுத்தர வாகனம். கனரக வாகனம் அப்படின்னா 12,000 கிலோ மேலே இருக்கணும். அட்லீஸ்ட் 12,000 இருக்கணும். அதான் இங்கே கொடுத்துருக்க மீனிங்.
திரவ எரிபொருள் என்பது? எல்லாமே வரும். திரவ ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், எத்தில் ஆல்கஹால் எல்லாமே திரவ எரிபொருள் தான். எந்த போக்குவரத்து நேரடியாக உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் இணைக்கிறது? சாலை போக்குவரத்து. வாகனங்களில் பின்காட்சி ஆடையாக பயன்படுத்தப்படும் ஆடி எது? குவி ஆடி. இந்த 30 கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு எத்தனை கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சில விடைகளுக்கெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் கெஸ் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்டேன் இல்லையா, அது உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கெஸ் பண்ண முடியுது? ஒரு 70% இல்லை 80% எவ்வளோ மேக்ஸிமம் உங்களால் வந்து கெஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.